நண்பர்களே, கோவில் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தேங்காய். கூடவே இந்த மஞ்சள் நிற வாழைப்பழம் தான். எத்தனை வகையான பழங்கள் இருந்தாலும் ஏன் நம் வழிபாட்டில், குறிப்பாக கடவுளுக்குப் படைக்கப்படும் பிரசாதங்களில் இந்த வாழைப்பழம் மட்டும் ஒருபோதும் தவறாமல் இடம் பிடிக்கிறது தெரியுமா? ஒரு வாழைப்பழத்தை வெறும் பழமாக மட்டும் பார்க்காமல் அது சொல்லும் ஆழமான ஆன்மீகத் தத்துவம் என்ன? இது நம் குடும்ப வளர்ச்சிக்கும் கர்ம வினைக்கும் எப்படி உதவுகிறது? கத்திப்படாத பரிசுத்தமான பழம் எது? வாருங்கள், பலருக்கும் தெரியாத இந்த சுவாரஸ்யமான ஆன்மீக ரகசியத்தை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம். வாழைப்பழம் இயற்கையாகவே தோல் உரிக்கப்பட்டு உண்ணக்கூடியது. இதன் தோல் கிருமிகள் படாமல் உள்ளே இருக்கும் பழத்தை பாதுகாக்கிறது. மேலும் பழத்தை அறுக்கும்போது அல்லது பறிக்கும்போது கத்தி பயன்படுத்த வேண்டியதில்லை. எனவே இது பரிசுத்தமான பழமாகக் கருதப்படுகிறது. இந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் வாழைப்பழமும் வெற்றிலையும் இல்லாமல் அது நிறைவடையாது. இது மங்களகரமான பொருளாகப் பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் எல்லா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் மிக எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடிய பழம் வாழைப்பழம். எனவே வசதி படைத்தவர் முதல் ஏழை வரை அனைவரும் இதனை இறைவனுக்குப் படைக்க முடியும். இதுவே வாழைப்பழத்தை பொதுவான காணிக்கையாக மாற்றியது. வாழை மரம் ஒருமுறை குலை தள்ளிய பிறகு அதன் தாய் மரம் அழிந்தாலும் அதன் கன்றுகள் தொடர்ந்து அருகில் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது வம்ச விருத்தி அல்லது சந்ததி தழைத்தோங்குவதைக் குறிக்கிறது. இறைவனுக்கு இதை படைப்பது தங்கள் குடும்பமும் தலைமுறை தலைமுறையாக வளர வேண்டும் என்று வேண்டுவதாக அமைகிறது. வாழைப்பழம் எளிதில் ஜீரணிக்கக்கூடியது, அதிக ஆற்றலைத் தரக்கூடியது. பிரசாதமாக பக்தர்களுக்கு இது வழங்கப்படும்போது அவர்களுக்கு உடனடியாக ஆரோக்கியத்தையும் சக்தியையும் வழங்குகிறது. எனவே வாழைப்பழம் என்பது பரிசுத்தம், எளிமை, வம்சவிருத்தி ஆகிய 3 முக்கிய காரணங்களுக்காக இறை வழிபாட்டில் பிரதான இடத்தைப் பெறுகிறது. ஆகவே நண்பர்களே, வாழைப்பழம் என்பது வெறும் காணிக்கை மட்டுமல்ல, அது நம்முடைய பரிசுத்தமான எண்ணங்களின் வெளிப்பாடு. தோல் உரிக்கப்படாத அதன் தூய்மை, கத்திப்படாத அதன் எளிமை மற்றும் தலைமுறை தலைமுறையாக வளரும் அதன் வம்சவிருத்தித் தத்துவம், இவை அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பிப்பதே இதன் உண்மையான அர்த்தம். இனி நீங்கள் கோவிலுக்குச் செல்லும்போது இந்த பரிசுத்தமான பழத்தைப் படைக்கும்போது அதன் ஆழமான பொருளை நினைவில் கொள்ளுங்கள். உங்களின் அகங்காரத்தைக் கைவிட்டு நிறைவான வாழ்வு வேண்டி இறைவனை வேண்டுங்கள். இந்த பாரம்பரியச் செய்தி உங்களுக்குப் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோன்ற மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீகத் தகவல்களைத் தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அடுத்த ஆன்மீகத் தகவலுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.